அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இங்க அவர் என்ன சொல்றாரு, நான் தாகமாயிருக்கிறவர்கள் என்னிடத்துல பானம் பண்ண கடவர்கள் அப்படின்னா, அவருடைய இரத்தத்தை ஜீவ தண்ணீராக நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையில நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினபடினாலே அவருடைய இரத்தம் தான் நமக்கு ஜீவ தண்ணீராக இருக்கிறது. அந்த இரத்தத்தை பானம் பண்ணும்படியாய் அழைக்கிறார். அவருடைய இரத்தத்தை எப்பொழுது நம்ம பானம் பண்ணுவோம்? கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும்